Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான குட் நியூஸ் பார்த்தலாம். நானே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்றோம் அப்படினு சொல்லிட்டு டெய்லி நினைக்கிறது. காலையில எழுந்திருக்கும் போது நினைப்பேன், இன்னைக்கு மகி எந்திரிச்ச உடனே ஆரம்பத்துல இருந்து ஆபீஸ்க்குள்ள போற வரைக்கும் வீடியோ இன்ச் பை இன்ச் எடுக்கிறோம். டுடே vlog பிஸி vlogன்னு போடுறோம் அப்படினு சொல்லிட்டு மகி எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா மச்சான் ஓகேடா பூஜை பண்ணிடலாமா, வேல்மாரல் படிச்சிடலாமா, அவங்கவுங்க வேலையை பார்த்து போவோம், இப்படி போயிடுது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இன்னொரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொங்கல் ஆஃபர் எப்போ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, பொங்கல் ஆஃபர் போடுவீங்கன்னு தெரியும், அப்போ தான் நான் பொருளே ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வெயிட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இது குட் நியூஸ் தான். நம்மளுடைய பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னையிலேருந்து தான் இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது. 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுக்குற ஐடியா வச்சு தான் நான் ஒவ்வொரு வாட்டி ஆஃபர் போடுறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்ஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் நம்மளுடைய கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் வந்து முடிஞ்சுது. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கால்சியம் பவுட்ரு, இப்போ வெயிட் லாஸ் காம்போட கால்சியம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீச் ஆனதுனால வேறு ஏதாவது ஆப்ஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சதை நாங்களே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் காம்போட 1/4 கிலோ கால்சியம் பவுடருன்னு ஃப்ரீ சொல்லியிருக்கோமா. அந்த இது வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஆப்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நம்மளுடைய குங்குமாதி லிப் லைட்டனிங் க்ரீமும் இருக்குது, ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் ஆயில் க்ளோ சீரம் வாங்குறவங்களுக்கும் ஆப்ஷன் இருக்கு. கால்சியம் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் வாங்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது வெயிட் லாஸ் காம்போ வாங்குறவங்களுக்கு வந்து கால்சியம் பவுடர் வேண்டாம் அப்படின்னாக்க நீங்க 200 ml வந்து க்ளோ சீரம் வாங்கிக்கலாம், இல்லனாக்க 200 ml டேண்ட்ரஃப் ஆயில் வாங்கிக்கலாம், இல்லனா 200 ml பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் வாங்கிக்கலாம். ஒரு 5 ஐட்டம் இருக்குது. ஆமா, அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஆப்ஷனா மாத்தி எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது அதுல வேணுமோ பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த ஆஃபர் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கணும். இன்னொன்று வந்து நிறைய பேர் இப்படி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வாங்கின ஐட்டமே திருப்பி எங்களுக்கு வரும், அதனால் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால இந்த ஆஃபரை வந்து சூப்பராக போட்டாச்சு. இந்த ஆஃபரில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்மளுடைய குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் பின் பண்ணுறேன். நான் கான்டாக்ட் நம்பரும் பின் பண்ணுறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் கொடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், எந்த ஊர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்குமே. ஸோ அதுதான் இந்த ஆஃபரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய நியூ லான்ச் அப்படின்றது போய் அது வந்து ஏகப்பட்ட ரீச் ஆகிடுச்சு. நம்மளுடைய குங்குமாதி ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், குங்குமாதி லிப் லைட்டனிங் க்ரீம், இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேஸ் நல்லா க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி லிப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த லிப்பில் இருக்கிற வெடிப்பு, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, அதே மாதிரி லிப்ஸ்டிக்னால சில பேருக்கு வந்து லிப்ஸே வந்து கருப்பாக போயிடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்களும் மறக்காமல் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும் அதிகமாக. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இந்த 48 நாள் விரதம் பற்றி. அது வந்து இடையில வர்ற கேள்விகள், 48 நாள் விரதம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சூப்பராக போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கே மெசேஜ் பண்ணுறாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு தான் ஆரம்பித்தேன், ஆனால் என்னால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய இதில் வாட்ஸ்அப்பில். அதனால வந்து இந்த டவுட் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது, 48 நாள் விரதம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது, ஏன்னா 48 நாள் ரொம்ப லாங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி. சூப்பராக போயிட்டு இருக்குது. உண்மையாகவே இது வந்து நான் மகிக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நம்மளா நினைக்கல விரதம் ஸ்டார்ட் பண்ணணும்னு, அவராக ஆரம்பித்து வச்சிருக்காரு, ஏதோ ஒரு காரணம் இருக்குது பின்னாடி, நம்மளுக்கு வந்து பெரிய நன்மை பண்ணுறதுக்காக கூட இந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மகிக்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து வெறியர்கள், நான்வெஜ் வெறியர்கள், பிரியர்களுக்கு பதில் வெறியர்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதுவும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சு போட்ட மாதிரி எல்லா ஆசையும் அப்படியே நின்று போச்சு. அது ஏன் ஒரு எதுவுமே புரியலை. கடவுள் வந்து நம்மளை அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறாரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்குது விரதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, டெய்லி வீடு மொழுகணுமா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி மொழுகினேன் அப்படின்னா சாயங்காலம் வேறு மாதிரி இருக்கும் என் நிலமை. அந்த மாதிரி வீடு ஃபுல்லாலாம் என்னால் வந்து டெய்லி மொழுக முடியாது, நான் அப்படி பண்ணவும் இல்லை. நம்ம ஹாலில் தான் நம்மளுடைய பூஜை ரூம் இருக்குது, அதனால் பூஜை ரூம் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்குவேன். ஹாலில் ஏதாவது சின்னது பிள்ளைங்க ஏதாவது பண்ணி வச்சுட்டாலும் சாப்பிட்றத கொட்டிட்டாலுமே அந்த இடம் அசிங்கமாக இருந்துச்சுன்னா உடனே ஸ்ப்ரே பண்ணி நல்லாவே மாப் போட்டு விட்டுருவேன் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே. அதனால் வீடு ஃபுல்லாக மொழுகலை. பட் உங்களுக்கு வந்து டெய்லி மொழுக முடியும் நம்மளால் அப்படின்னு தோணுச்சுன்னா டெய்லி பண்ணுங்கள்.
இல்லை நம்ம விளக்கேற்றுற இடம், நம்ம சாப்பிட்ற இடம், இந்த மாதிரி இடத்த மட்டும் நல்லா மொழிகி நீட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேரால் சமாளிக்கவே முடியலை. நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுத்ததுலேருந்து வீட்டில் இருந்த பிள்ளைங்க சொல் பேச கேட்க மாட்டுறாங்க. எனக்கு கண்டிப்பாக வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எதாவது பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி என்கிட்ட வந்தது. நம்ம வீட்டில் வந்து இப்போ தம்பி பாப்பா வந்து எனக்கும் அது வந்து எப்படி அவங்க கண்ட்ரோலாக இருக்காங்கன்னு தெரியலை. நம்ம வீட்லேயும் செய்கிறது கிடையாது, எங்கள் மாமியார் வீட்லேயும் செய்கிறது கிடையாது. பாப்பா தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோலாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க, அம்மா இது மாதிரி சாப்பிடணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு. மாலை போட்டிருக்கோண்டா அப்பாவும் நானும் அப்படின்னு சொன்னால் உடனே பிள்ளைங்க சமத்தா ஒரே விஷயந்தான், அம்மா நீங்கள் மாலை கழட்டினதுக்கு அப்புறமா எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அதான் சொல்ல, மாலை கழட்டினதுக்கப்புறம் சொல்லாத, பூஜை விரதம் நிறைவானதுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னுவேன். நம்ம வந்து 48 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படி தான் பாப்பாவும் தம்பி இது வரைக்கும் சொல்கிறாங்க. அடம் பிடிக்கவே இல்லை, இது வரைக்கும் 2 பேருமே அடம் பிடிக்கவே இல்லை. அதனால ஈஸியாக இருக்குது சமாளிக்கிறது. அதனால அவங்களுக்கு வீட்டில் செஞ்சும் கொடுக்கறதில்ல, வாங்கியும் கொடுக்கறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெய்லி தலை குளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. டெய்லி தலை குளித்து தான் ஆக வேண்டும், என்ன பண்ணுறது. இதில் வேற இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் எப்படி தெரியுமா இருக்குது, காலையில் கிடு 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 இருக்குது. ஒரு நாள் ஹீட்ரு போடுவேன், ஒரு நாள் நினைப்பேன் இந்த குளிரை கூட நம்ம தாங்காட்டி அப்படின்னு பச்சை தண்ணியை ஊற்றிக்கிட்டே வந்துடுவேன். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என் மாமியார் அதான் அங்கே வந்து காட்டுறேன், காட்டுறது உங்களுக்கு காட்டுறது, அதை உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ சட்டியில் தண்ணி இருக்கா இல்லை வெறும் இலை கிடக்கான்னு தெரியல, தண்ணி இருக்கு நிறைய. ஏன்னா இந்த கிளைமேட்ல இப்படி இவ்வளோ சில்லுன்னு நீங்கள் குளிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் நாங்கள் குளிப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா தண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அதில் வந்து நிறைய இலையெல்லாம் போடுறாங்க. இது வரைக்கும் அந்த இலையெல்லாம் என்னன்னு தெரியல. நிறைய இலைய போட்டு அது கொதிச்ச உடனே அந்த வாசனை இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். தம்பி அதுக்கு பேர் ஏலக்காய் தண்ணின்னு வச்சிருக்கான். அம்மா ஏலக்காய் தண்ணி எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை போட்டு கொடுப்பாங்க. அதுல தான் நம்ம குளிக்கிறது. அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த இதுல எங்களுக்கு அவ்வளோ கை கொடுக்குது. காலையில வெள்ளனா குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்றோமா, அதுவும் டெய்லி தலை குளிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதை கொதிக்க வச்சுட்டு விளக்கேற்றிட்டு போய் கபக்கப்பான ஆளுக்கு 2 டம்ளராக குடிச்சிடுறது. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் தலை குளிக்கிறது. காலையில் ஒரு வாட்டி தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணுறோமா, சாயங்காலம் குளிக்கும் போது உடம்புக்கு மட்டும் குளிக்கிறது, தலை குளிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த பாத்திரத்தை காட்டுறேன். இங்கே பாருங்க, எங்கள் மாமியார் தொட்டதெல்லாம் பொண்ணாயிரன்ற மாதிரி அவங்க வச்ச செடி எல்லாமே வந்துடும், எப்படியாவது முளைச்சி வந்துடும். இங்கே பாருங்க மிளகா இங்கே வச்செல்லாம், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து சரியான காரம் அடிக்குமா, இங்கே பாருங்க பெருசு பெருசா, இதெல்லாம் இன்னும் பெருசாகும். இது பாருங்க அழகா குட்டியோண்டு, இங்கே இது பழுத்தவே போச்சு. ஆமா, ஒரு செடியில குறைஞ்சது 25 மிளகாட்டு இருக்கு. இப்பதான்டா இதை பாக்குறேன் நானு. இங்க பாருங்க அவ்வளவு மிளகா சூப்பரா இருக்குது. நம்ம வீட்டை சுத்தி ஒரு 30 மிளகா செடி வச்சிருக்காங்க அம்மா. பறிச்சு வியாபாரம் பண்ண போறாங்களான்னு தெரியல, அவ்வளவு மிளகா நிறைய இருக்கு. இன்னொன்னு எங்க மாமியார் சொல்லுவாங்க, விதையெல்லாம் போட்டப்பா ஆனா இந்த தக்காளி மட்டும் வரவே மாட்டேங்குது பண்ணிட்டு. நான் என்ன பண்ணேன், அழுகி போன தக்காளியை எடுத்து வச்சிருந்தேன், அதை கொண்டு வந்து செடிக்கு உரம் மாதிரி போடுறேன்னு சொல்லி போட்டு அது 4-5 இடத்துல இப்ப முளைச்சு கிடக்கு தக்காளி செடி. வாங்க அதை பார்ப்போம். இப்ப இந்த பானை தான் அம்மா வந்து வீட்டு வெளியில வச்சுட்டாங்க. தண்ணி பாருங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க. அது கையில இடத்துல அந்த தண்ணியுடைய கலர் வந்து இதோ இப்படி இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணும்போது கலரா இருக்கு. உள்ள பாருங்க, உள்ள ஃபுல்லா அம்மா இலை அது நிறைய போட்டுருக்காங்க. இது என்னன்னா ஒரு வாட்டி இப்ப இது பச்சையா இருக்கு பாருங்க, இது வந்து கலர் மாறி இருக்கு. என்னன்னா ஒரு இலை இந்த பாரு வாசனை அப்படி இருக்குது. இந்த ஏதாவது ஒரு வாட்டி கொதிக்க வச்சுட்டு தூக்கி போட்டுற மாட்டாங்க, அதை திரும்ப 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 போட்டு இலை நொந்து போயிடும், அந்த அளவுக்கு கொதிக்க வைப்பாங்க. அந்த தண்ணியை தான் எடுத்து நம்ம குளிக்கிறது. அடுத்து வந்து இப்போ டக்குன்னு போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோ போடுவீங்களா போட மாட்டீங்களா, இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டீங்க. ரெகுலர் வீடியோ போடணும்னு சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு. ஏன்னா பல கற்பனைகள் இருந்துச்சு, நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டா இப்படி ஷார்ட் வைக்கலாம், இந்த ஆங்கிளில் வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய கற்பனை இருந்துச்சு. ஆனால் இப்போ வீடியோ போட முடியலை அப்படின்றதே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மன உளைச்சல் கூட வச்சுக்கலாம். டெய்லி வீடியோ போடும்போது ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்ன பதில், நம்மளை சுற்றி இங்கே பாருங்களேன், நம்ம வந்து மாலை போடுறதுக்கு கூட கிண்டல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நேரத்துக்கு பூஜை பண்ணால் கூட என்னையெல்லாம் கிண்டலே பண்ணியிருக்காங்க. நான் காலையில் எழுந்து மணி அடித்து பூஜை பண்ணுறதுக்கே என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய உடல் அமைப்பை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்மளுடைய அழகை பார்த்து கிண்டல் பண்ணலாம். ஆனால் ஒன்று தான், இந்த கிண்டல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது மட்டும்தான் வேலை. நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அந்த கிண்டல் பண்ணுறவங்கள நின்று நம்ம ஜூச்சோ என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூடயே நம்மளும் செட்டிலாயிட வேண்டியதான், அங்கேயே உட்காந்துட வேண்டியதுதான். அவங்கள மாதிரி நம்ம வந்து அதே இடத்துல கிடப்போமே தவிர முன்னேற முடியாது. அதனால் இந்த கிண்டல் பண்ணுறவங்கள தூக்கி போடுங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணுறவங்க பேச்சே எடுத்துக்காதீங்க, அது தேவையே இல்லை நம்மளுக்கு.
என் பின்னாடி பார்த்தீங்களா நம்ம வீட்லேயும் ஒரு பப்பாளி மரமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்கள் மாமியார் சும்மா அந்த சாப்பிட்ட விதையை போட்டு விட்டுருந்தாங்க. அதுவும் வந்துட்டு அதில் காயும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் வந்துருச்சு. இதை வந்து அம்மா உடச்சி விட்டாங்களா, அதனால தான் இவ்வளோ கிட்டத்தில் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. காய் வந்த உடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. எந்த கோவில் ஆரம்பத்தில் நம்ம மாலை போடுறது வந்து இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம், அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் அப்படின்ற பிளான் கிடையாது. பட் எங்களுக்கு ஆசை இருக்கிறது வந்து நான் இன்னும் திருத்தணி போன ஞாபகமே எனக்கு இல்லை. அதனால் திருத்தணி போயிட்டு திருப்பதி பெருமாள் கிட்ட நான் என்னென்ன வேண்டணும் அதெல்லாம் அது எல்லாமே நடத்தி கொடுத்துட்டாரு. நானும் மகியும் உட்காந்து சொல்லிட்டா மச்சான் சின்னதாக உங்களுக்கு சொல்லிடுறோம், உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே வந்து இது நடந்தால் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு வேண்டுதல் வைக்க மாட்டோம். நான் என்னன்னா நான் எதையும் பலன் எதிர்பார்க்காம நான் செய்கிறேன், நீங்கள் என்ன எங்களுக்கு செய்யணுமோ நல்லது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அப்படி தான் நாங்கள் நினைப்போம். இதே மாதிரி தான் ஒரு வாட்டி என்ன பண்ணோம், பாப்பா தான் அப்போ இருந்துச்சு, தம்பி பிறக்கலை. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு. நானும் மகியும் பாப்பாவை தூக்கிட்டு திருப்பதி போயிட்டோம். அங்கே கீழே திருப்பதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற இடம், ஸ்டார்ட் ஆகிற இடம். மகி என்ன பண்ணாரு, சும்மா கேட்டார் நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் உடனே ஓகே அப்படின்ட்டு காரணமே இல்லாமல் நடக்க ஆரம்பித்தோம். பாப்பாவை தூக்கிக்கிட்டு நடக்கிறோம். எங்களுக்குன்னா மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. படியெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொட்டியிருக்கு, வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. சும்மா உட்கார்ற இடத்துல, ஓய்வு எடுக்கிற இடத்துல கல் அடிக்க வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டதுக்கு இங்கே ஏன் கல் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, வீடு கட்டணும்னு வேண்டுதல் வச்சு கல் அடுக்கி வச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் மகியை என்ன பண்ணேன்னா விளையாட்டுத்தனமா செல்லம் நீ ஒரு கல் வை, நான் ஒரு கல் வைக்கிறேன், நீ ஒரு கல் வை, நான் ஒரு கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதை வீடு கட்டின மாதிரியே நாங்கள் நினச்சிக்கிட்டோம், மாடி வீடு கட்டின மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மனசுக்குள்ளே எனக்கு வந்து மாதம் ஒரு இவ்வளோ இன்கமாவது வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்போ தான் போகும்போது தான் இதை நாங்கள் யோசிக்கிறோம், அப்பா இதை நடத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த வேண்டுதலும் இல்லாமல் தான் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சது. பாதி வழியில் இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நான் வேண்டின எல்லாமே நடந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், வேண்டுறது நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கோயிலுக்கு போகிறப்ப சொல்கிறேன், அப்பா நான் வேண்டுனது மட்டும் நடந்துருச்சுடா. அதாவது இந்த சம்பளமாவது எனக்கு மாதம் கிடச்சிருச்சு அப்படின்னா மாதம் உங்கள் கோயிலுக்கு வர்றப்பான்னு எந்த ஆர்வத்தில் சொன்னேன்னு தெரியல. சொல்லி அவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் அது நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் அந்த நடந்ததுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினச்சப்போ எங்களால் முடியல. ஏன்னா அது வந்து கோவிட் டைம். கோயிலுக்கு யாருக்கும் எங்கேயுமே போக முடியலையா. இவனும் பிறந்துட்டானா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படி எப்படியோ வாழ்க்கையில் வந்து அதுக்குன்னு சந்தோஷத்தை மட்டும் தான் அவர் கொடுத்தாரா அப்படின்னு கிடையாது, பிரச்சனையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் பிரச்சனைக்கு பின்னாடி நிறைய நல்லது நடந்துச்சு. அதனால் பிரச்சனை கரை நல்லது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனை நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ இது இந்த வாட்டி திருப்பதி பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் சக்கரை பொங்கலையும் சாம்பாரையும் ஊற்றி தின்ன மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து திருப்பதியும் திருத்தணியும் எங்கே இருக்குது, என்ன கோயில் அப்புறம் மருதமலை எங்கே இருக்குடா, என்னடா இப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு எங்களை கேட்டுட்டாங்க. அதனால் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கரெக்டாக தைப்பூசம் தன்னைக்கு பண்ணாமல் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பண்ண போகிறோம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வெளியூர் ட்ராவல் பண்ணுறது அதிகமாக இருக்குது இந்த 48 நாளில், விளக்கேற்ற முடியாது, என்ன பண்ணுறது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து வெளியூர் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் விளக்கேற்ற முடியலன்னு வருத்தப்படாதீங்க. எங்கே நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் வேல்மாறலோ இல்லை கந்தசஷ்டி கவசமோ படிக்க முடியும். அதனால் வேல்மாறல் படிங்க. ஏதாவது ஒரு விஷயத்த முருகர் நினச்சி நீங்கள் எங்கே உட்காந்து அவர் நினச்சி நீங்கள் படித்தாலும் போதும். படிக்கிறதுக்கே டைம் இல்லையா, நம்ம மனசுக்கு தெரியும் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படி நேரம் ஒதுக்குறோம்ல, அந்த நேரத்தில் அப்பா முருகா போற்றி, அவ்வளோதான். அந்த மாதிரியாவது நீங்கள் பண்ணிக்கோங்க. மனசு கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெய்லி வேல்மாறல் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து இது வந்து விளையாட்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சும்மா பேச்சுவாக்கில் பேசும்போது வீடியோவில் உங்கள் மாமியாரை காட்டுறதே இல்லை, நீங்கள் கூட விரட்டி விட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம மைண்டு எப்படி யோசிக்க, ஆமாம் இல்லை வீடியோவில் காட்டவே இல்லையே, எத்தனை பேர் இப்படி நடச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்றதுக்கு தான் இந்த பதில். அம்மா வந்து டெய்லி காலையில் அம்மா வருவாங்க, ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவாங்க, அங்கே முருகானந்தான வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் மாமியாருக்கு என்னென்னா அங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குன்றாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அதிகம். திண்ணையில் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் திண்ணையில் உட்காரும்போது எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்கு இருப்பாங்க, ஒரு காஃபியோ இல்லை ஒரு டீயோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது குடிச்சிக்கிட்டே ஜாலியாக இருக்கும். அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி எங்கள் மாமியார்கிட்டே சொல்லியிருக்கேன், அம்மா இங்கே இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சுமா, ஒரு வாட்டி இங்கே வந்து திருப்பி நைட்டில் தூங்கி காலையில் முழிச்சு அந்த நாளை இங்கேயே கொண்டாடிட்டு போகணும், ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சூழ்நிலை மாறுதில்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் காலையில் எங்கள் மாமியார் இங்கே வந்துடுவாங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு எங்கள் கூட ஒரு 4 மணி 3 மணி வரைக்கும் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் சேர்ந்தாப்புல போய் தம்பி பாப்பா அழைச்சிட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு திருப்பி நைட்டு போய் தம்பி பாப்பா அழைச்சிட்டு வருவோம் நாங்கள். அதனால தான் வீடியோ நம்ம எடுத்தால் தானே காட்டுறதுக்கு, எடுக்கவே இல்லையே அப்புறம் எப்படி காட்டுறது, உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக மாமியாரை காட்டிடுவோம். அடுத்தது வந்து சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, அதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை எங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிறதும் தெரியுது, இது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா நம்ம முன்னேறினாவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இது வந்து நிறைய பேர் லைஃப்பில் இருக்குது. பட் எல்லாருமே அப்படி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வந்துட்டீங்க அப்படின்னு. இப்போ மகியோட ரிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாங்க, எல்லாருமே எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போ அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இதை நீ ஐயே இவன் வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை மகியோட சித்தி அவங்கெல்லாம் வந்து எனக்கு அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன மகி, அதனால் எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே வாழ்த்துனாங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். யாரோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை காதில் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினாலும் இப்படி வாங்கி அப்படி விட வேண்டும், நல்லதை வாங்கி உள்ளே போட்டுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது எப்போவுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் அவ்வளோதான். நாம் வளர்றது மற்றவங்களுக்கு பிடிக்கல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போய் கேட்குறீங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கப்படாது. ஏன்னா நம்ம 3 வேளை சோறு திங்கிறது கூட தான் ஒரு சிலருக்கு பிடிக்காது, நம்ம நல்லா உயிர் வாழ்றது கூட பிடிக்காது. எவனுக்கும் வருது இவனுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க தேவையான. அதனால் வந்து உங்களுக்கு இது பிடிக்குதா பேசிக்கோங்க, என்னையை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா என்ஜாய். ஆனால் நான் வந்து அதில் வந்து சேர்ந்துக்கல. நான் வந்து என் வாழ்க்கையை பார்த்து நான் இந்த வீடு கட்டணுமா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பார்த்து நம்ம போகணும், எங்களுக்கு ஆசை ஸ்கூல் கட்டணும்னு சொல்லி அதை நோக்கி நாங்கள் ஓடணும். இன்னும் வாழ்க்கை வந்து எவ்வளோ பெருசு இருக்குது, அதில் நம்ம செய்யறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சம்பாதிக்கணும், அதனால் நல்ல பேர் எடுக்கணும். அதனால் அதுக்கு உண்டான விஷயத்தை நோக்கி நம்ம போவோமே, அவ்வளோதான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் பாப்பா கிட்ட சொல்லுவேன், இதே தான் எல்லாருக்குமே, நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க எல்லாருமே. பணம் இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், இதுதான் மதிப்பாங்க எல்லாருமே. ஆனால் அது நல்ல வழியில் வரணும். எப்படி வேணாலும் சம்பாதிச்சு நம்ம நல்லா இருந்துட்டா எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு இல்லை. எப்படி வேணாலும் சம்பாதிச்சு நம்ம நல்லா இருந்தோம்னா பின்னாடி பேசிட்டு போயிடுவாங்க, இதுக்கெல்லாம் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு. கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம முன்னேறி சம்பாதிச்சு அது மூலியமாக நம்ம நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சைடும் நம்மளுக்கு பெருமை சந்தோஷம். அதனால் அந்த மாதிரி நம்ம வாழணும். அதை தான் நான் பாப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் யார் எதை சொன்னாலும் கண்டுக்காமல் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா இருப்போம், அவ்வளோதான். சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணுற காலம் வரும், அவங்களுக்கே நம்ம ஒரு உதவி பண்ணுறதுக்கு வேண்டிய நேரம் வரலாம். அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். ஸோ எல்லாருமே விரதத்தை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பொங்கல் ஆஃபர் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, பாய்.